நம்ம அந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆட்டோடெஸ்க் ரிவீட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ல இருக்கிற டிசிப்ளின் ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். நீங்க 3D வியூல வச்சீங்கன்னு சொன்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ் பார்ல பாருங்க, இதுல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னு சொன்னா டிசிப்ளின் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இருக்குது பாருங்க. இதுல எல்லாமே ஆல்ரெடி கோஆர்டினேஷன் ஆப்ஷன்ல தான் இருக்கு. இதுல விளக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ரிவீட்ல ஒரு வியூ எலிமெண்ட், அதாவது எதில் அது காட்டப்பட வேண்டும்ன்றத குறிக்கும். உதாரணத்துக்கு இதுல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கிடெக்சரல் வியூல எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட். அடுத்தது நீங்க செக் பண்ணி பாருங்க, ஸ்ட்ரக்சரல் வச்சீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் மட்டும் இங்க விசிபிள் ஆகும். வால் பாருங்க ஹைட் ஆகிட்டு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் இதுல மெயின். அதை நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கோஆர்டினேஷன் வச்சீங்கன்னு சொன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா எல்லாமே விசிபிள் ஆகும். இதுல மெயின் பர்பஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, எந்த கேட்டகரியில நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த கேட்டகரிக்குரிய காட்சி அங்க விசிபிள் ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்பிளின்ல போயிட்டு மெக்கானிக்கல் வந்தீங்கன்னு சொன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க பிளம்பிங் ஐட்டம் எல்லாமே விசிபிள் ஆகும். இதுல ஆப்ஷன் இதுல பர்பஸ் இதுதான். இதுல ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சரல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் இருக்கு. ஓவராலா பாக்குறேன்னு சொன்னா கோஆர்டினேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக்ல சந்திப்போம்.